இன்றைய செய்திகள். டெல்லிக்கு புறப்பட்டார் முதல்வர் விஜய். தமிழக முதல்வரின் டெல்லி பயணம். முக்கிய சந்திப்புகள் எவை? தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் அரசு முறை பயணமாக முதலமைச்சர் விஜய் இன்று டெல்லி செல்கிறார். இந்த 2 நாள் பயணத்தில் முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளவிருக்கும் பணிகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலில் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று திறந்து வைக்கிறார். இது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இதில் தமிழகத்தின் மிக முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை முதலமைச்சர் பிரதமரிடம் வழங்க உள்ளார். பிரதமரிடம் முதலமைச்சர் முன்வைக்க உள்ள முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? தமிழகத்தின் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள், கல்வி நிதி ஒதுக்கீடு மற்றும் நிலுவையில் உள்ள GST நிதி, தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் பிரச்சனைகள், மேகதாது விவகாரம், தமிழகத்தின் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, குறிப்பாக காரி பருவ காலத்திற்கு தேவையான யூரியா மற்றும் உரங்களை விரைந்து விநியோகிப்பது போன்ற கோரிக்கைகளை அவர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமருடனான சந்திப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோரை சந்தித்து அந்தந்த துறைகள் சார்ந்த கோரிக்கை மனுக்களையும் வழங்க உள்ளார். அரசியல் ரீதியாக இந்த டெல்லி பயணத்தின் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதற்கும் முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளுடன் முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ள இந்த டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செய்திகளை பெற மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.